Hi, I'm Dr. Padmaja. Struggles faced during period of pregnancy-ல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கான்ஸ்டிபேஷன் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா 3 நாளுக்கு மேலே ஒரு வாரத்தில் மோஷன் பாஸ் பண்ணலை, ஸ்டூல் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, பாஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறீங்க அப்படின்னு கான்ஸ்டிபேஷன் இருக்குது. 50% ஆஃப் ப்ரெக்னென்சி பீப்புள் இந்த கம்ப்ளைண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வயிறு உப்புசமாக இருக்கலாம், அப்டாமினல் பெயின் இருக்கலாம், இல்லை இதை ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக இது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயும் தேர்ட் ட்ரைமஸ்டர்லேயும் அதிகமாக வரும். ஸோ ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரானுங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரெக்னென்சி டைமில் வரும். ஸோ அந்த ஹார்மோன் ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். இன்டெஸ்டைன் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுறனால உங்களோட ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் இன்டெஸ்டைன்லேயே ஸ்டே பண்ணிடும். ஸோ அப்படி ஸ்டே பண்ணும்போது ரொம்ப நேரமாக அந்த வாட்டர் கண்டென்ட்டில் அந்த வாட்டர் கண்டென்ட் ஃபுட்டில் இருக்கக்கூடியது அப்சார்வ் ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டூல் ரொம்ப ஹார்டாக ஆகி அது வெளியே வராமல் கஷ்டப்படும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, க்ரோயிங் யூட்ரஸ். தேர்ட் ட்ரைமஸ்டரில் யூட்ரஸ் பெருசாகிறனால இன்டெஸ்டைனில் ப்ரெஷர் பண்ணி டைஜஷன் ப்ராசஸை ஸ்லோ பண்ணிடும். தேர்ட் ரீசன், இந்த அயன் டேப்லெட்ஸ் ஸ்டூலை ட்ரை ஆக்கிரும். ஃபோர்த் ரீசன், செடன்ட்ரி ஹேபிட்ஸ். ரொம்ப நேரம் உட்கார்றவங்க, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாதவங்களுக்கு அதிகமாக வரலாம். டயட்ரி ஹேபிட்ஸில் கம்மியாக வாட்டர் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு, சாலட்ஸ், இந்த மாதிரி ஃபைபர் ரிச் கண்டென்ட் எடுக்காதவங்களுக்கு இது அதிகமாக வரலாம். லாக்ஸேட்டிவ்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் பிரெட், பாஸ்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட்லாம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்லாம். ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் லைக் கோவா, பப்பாயா அண்டு ஸ்பினாச் நிறையா எடுத்துக்கலாம். ஹோல் கிரெயின்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி நிறையா குடிக்கணும். வாக்கிங் டெய்லி 20 to 30 minutes போகணும். ஸோ அலாங் வித் திஸ் டயட்ரி மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் ஹோமியோபதி அப்ரோச் ஆஃப் மெடிசன் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியும்.